கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, உங்கள் யாவரையும் இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறேன். தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது, சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று சொல்லுகிறது. இன்றைய சிந்தனைக்கு எடுத்துக்கொண்ட வேத வசனம் கலாத்தியர் 3:13. மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாய பிரமாணத்தின் சாபத்திற்கு நம்மை நீங்களாக்கி மீட்டு கொண்டார். அந்த புதிய சிருஷ்டியின் இன்னொரு அடையாளம் என்ன அப்படின்னா சாப விடுதலை. சாபம்னா என்ன? நீங்க உபாகமம் 28வது அதிகாரத்தை நீங்க வாசிச்சு பார்த்தீங்க அப்படின்னா முதல் 14 வசனங்கள் ஆசீர்வாதத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்கும். 16வது வசனத்திலிருந்து 61வது வசனம் வரைக்கும் சாப விளைவுகளை சொல்லப்பட்டிருக்கும். நாம சுமக்கின்ற நோய் ஒரு சாபத்தின் விளைவுதான். நாம இருக்கின்ற கட்டுகள் ஒரு சாபத்தின் விளைவுதான். நாம இருக்கின்ற வறுமை ஒரு சாபத்தின் விளைவுதான். எந்த தீமையான காரியத்தை அனுபவிச்சுக்கிட்டு இருந்தாலும் அது ஒரு சாபத்தின் விளைவுதான். இயேசு கிறிஸ்து நமக்காக சாபமாகி சட்டத்தின் சாபத்திலிருந்து நம்மளை என்ன செஞ்சுட்டாரா? நீங்களாக்கி மீட்டு கொண்டார். உங்க புதிய சிருஷ்டியின் இன்னொரு அடையாளம் சாப விடுதலை. இதுல வருத்தப்படத்தக்க விஷயம் என்னன்னா, இந்த உபாகமம் 28:16 61வது வசனம் வரைக்கும் எதெல்லாம் சாபம்னு சொல்லப்பட்டிருக்குதோ அதுல ஒரு விளைவுகளை கூட நம்ம அனுபவிக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆனா ஒவ்வொரு விசுவாசியிடமும் அதில் உள்ள விஷயங்கள்ல குறைஞ்சது ஒரு 5-6 விஷயங்களாவது என்ன செஞ்சுக்கிட்டு இருக்குது. ஏன்னா எதிலிருந்து நமக்கு விடுதலை கொடுக்கப்பட்டிருக்குங்கிற நம்முடைய ஆவிக்குரிய அடையாளம் நமக்கு என்ன செய்யறது இல்லை, தெரிகிறது இல்லை. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். சாப விடுதலை நம்முடைய ஆவிக்குரிய அடையாளம். முன்னோர்கள் செய்த சாபம் 3ஆம் 4ஆம் தலைமுறை மட்டும் சாபம், அது பிள்ளைகளை தொடருகிறது. இந்த சாபத்துலதான் உன் குழந்தை இருந்துகிட்டு இருக்கு, இது சாபம் சொல்லி நம்முடைய அடையாளத்தின் மீது அவன் எங்க என்ன செய்யறானா? சந்தேகம் கொள்ள வைக்கிறான். சாபம் நம்மேல் சுமராது. ஏனென்றால் இயேசு கிறிஸ்து நமக்காக சாபமாகி சட்டத்தின் சாபத்திலிருந்து நம்மை நீங்களாக்கி என்ன செஞ்சுக்கிட்டாரு? மீட்டு கொண்டார். அது நம் மீதும் சுமராது, நம் குழந்தைகள் மீதும் அது என்ன செய்யாது? சுமராது. நம்முடைய சந்ததிகள் மீதும் அது என்ன செய்யாது? சுமராது. நம்முடைய ஆவிக்குரிய அடையாளம் சாப விடுதலை. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். இன்னொரு அடையாளம் கொலோசியர் 1:13. இருளின் அதிகாரத்தினின்று நம்மை விடுதலையாக்கி தமது அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்திற்கு உட்படுத்தினவருமாயிருக்கிற பிதாவை ஸ்தோத்தரிக்கிறோம். உங்களுக்கு ஒரு உதாரணம் சொல்றேன். ஒரு செடி இருக்குது, மரணம் அப்படிங்கிற ஒரு செடி. அந்த செடியில ஒவ்வொரு பழம், ஒரு பழம் என்னன்னா பாவம், ஒரு பழம் என்னன்னா நோய், ஒரு பழம் என்னன்னா சாபம், ஒரு பழம் என்னன்னா கட்டுகள், ஒரு பழம் என்ன அப்படின்னா அடிமைத்தனம். இது எல்லாமே இந்த மரணம் அப்படிங்கிற செடியோட கனிகள் தான். நான் சொல்றது புரியுதா? எப்பொழுது ஆதாம் பாவத்திற்கு உள்ளாக சென்றாரோ இந்த மரணம் மனித குலத்தை மேற்கொண்டது. இதோட விளைவுகளை தான் மனிதர்கள் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க? சுமந்து கொண்டு இருக்கிறாங்க. ஆனா இயேசு கிறிஸ்துவின் மூலமாக நமக்கு கிடைத்த ஜீவனோ, அந்த ஜீவன் அப்படிங்கிற அந்த மரத்துல நமக்கு என்ன கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னா சுகம் அப்படிங்கிற ஒரு கனி, பாவ விடுதலை அப்படிங்கிற ஒரு கனி, சாப விடுதலை அப்படிங்கிற ஒரு கனி, கட்டுகள்ல இருந்து விடுதலை அப்படிங்கிற ஒரு கனி, இருளின் அதிகாரத்திலிருந்து விடுதலை அப்படிங்கிற ஒரு கனி. எல்லாத்துக்கும் மேல தேவ வாழ்வு, தேவ சமாதானம், தேவ சந்தோஷம், தேவ ஆரோக்கியம், தேவனுடைய பொறுமை, தேவ விசுவாசம், இதெல்லாம் சேர்ந்த தேவ வாழ்வு அப்படிங்கிற ஒரு கனி. இதெல்லாம் எதுல இருக்குதா? ஜீவன் என்கின்ற மரத்தில், இயேசு கிறிஸ்துவின் இடத்தில். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அப்போ இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கும் பொழுது நாம எந்த இடத்துல இருந்துகிட்டு இருந்தோம்? மரணத்தின் விளைவுகள்ல இருந்து கொண்டிருந்தோம். இந்த கொலோசையர் அதை தான் சொல்லுது. மறுபடி வாசிக்கலாம். கொலோசையர் 1
13. இருளின் அதிகாரத்தினின்று நம்மை விடுதலையாக்கி தமது அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்திற்கு உட்படுத்தினவருமாயிருக்கிற பிதாவை ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த மரணத்தின் கட்டுகளுக்குள்ள, சாத்தானுடைய அதிகாரத்துக்குள்ள இருந்த நம்மை விடுதலையாக்கி கிறிஸ்துவினுடைய ராஜ்யத்திற்குள்ள நம்மளை என்ன செஞ்சிட்டாரா? கொண்டு வந்து விட்டார். ரட்சிப்புல நமக்கு இந்த பலன் தான் கிடைச்சிருக்கு. ஒரு குடும்பத்திலிருந்து நாம் மாற்றப்பட்டு இன்னொரு குடும்பத்தின் உறுப்பினராக நாம் மாற்றப்பட்டிருக்கிறோம். பழைய அந்த அடிமைத்தன குடும்பத்துல இருந்து, அந்த மரணம்ங்கிற ஒரு குடும்பத்திலிருந்து நாம விடுதலையாக்கப்பட்டு கிறிஸ்துவின் ஜீவன், அவருடைய ராஜ்யம் அப்படிங்கிற ஒரு குடும்பத்திற்குள்ள நம்ம என்ன செய்யப்பட்டிருக்கோம்? மாற்றப்பட்டிருக்கிறோம். இந்த வசனத்தை மறுபடி வாசிக்கலாம். இருளின் அதிகாரத்தினின்று நம்மை விடுதலையாக்கி தமது அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்திற்கு உட்படுத்தினவருமாயிருக்கிற பிதாவை ஸ்தோத்தரிக்கிறோம். இருளின் அதிகாரத்தினின்று நம்மை விடுதலையாக்கி தமது அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்திற்கு உட்படுத்தினவருமாய் இருக்கிற. உட்படுத்தினவர் அப்படின்னா என்ன அர்த்தம்? உட்படுத்துபவர் அப்படின்னா என்ன அர்த்தம்? உட்படுத்துபவர் அப்படின்னா இனிமே எதிர்காலத்தை குறிக்கும். அவர் ஒரு நாள் என்னை அதுல இருளின் ராஜ்யத்திலிருந்து விடுதலையாக்குவார் அப்படின்னு அர்த்தம். ஆனா இங்க சத்தியம் என்ன சொல்லுது? உட்படுத்தினவர் அப்படின்னா என்ன அர்த்தம்? ஏற்கனவே அந்த விடுதலையை உங்களுக்கு கொடுத்து விட்டார் என்று அர்த்தம். இதுதான் சத்தியம். அதனாலதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். எனக்கு விடுதலை கொடுக்கப்பட்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்துவினிடத்தில் எனக்கு மீட்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த மீட்பில் என்ன இருக்கிறது அப்படிங்கிற இயேசு கிறிஸ்துவை நீங்க அறிந்து கொள்ளாமல் அவர் கொடுத்த பலன்களை இந்த உலகத்துல என்ன செய்ய முடியாது? பார்க்க முடியாது. அப்போ ஒரு குடும்பத்துல இருந்து இன்னொரு குடும்பத்திற்கு நாம மாற்றப்பட்டிருக்கிறோம். அந்த மரணம்ங்கிற குடும்பத்துல இருந்து அவருடைய ராஜ்யம்ங்கிற தேவனுடைய குடும்பத்துக்கு மாற்றப்பட்டிருக்கிறோமே. இந்த தேவனுடைய குடும்பத்துல அங்கு சாபம் இருக்குமா? அங்கு நோய் இருக்குமா? கட்டுகள் இருக்குமா? பிசாசு இருக்குமா? சமாதான குறைவு இருக்குமா? வறுமை இருக்குமா? இருக்காது. தேவனுடைய ராஜ்யத்துல என்ன உண்டோ அதற்கு நாம சுதந்திரவாளியாக, அதற்கு நாம உரிமையாளர்களாக இப்ப என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம்? இருந்து கொண்டிருக்கிறோம். இதுதான் நம்முடைய ஆவிக்குரிய அடையாளம். இந்த அடையாளத்தை என்ன மாதிரியெல்லாம் மாற்ற முடியுமோ அந்த மாதிரியெல்லாம் நம்ம சிந்தனைகளை அவன் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறான்? மாற்றிக்கொண்டிருக்கிறான். ஏனென்றால் இந்த ஆவிக்குரிய அடையாளத்தை நீங்கள் விசுவாசிக்கும் பொழுதுதான் அந்த ஆவியின் இயல்பும் நீங்க பார்க்கின்ற இயல்பாக அது என்ன செய்யும்? மாறும். நீங்க அதை விசுவாசிக்க விடாதபடிக்கு உங்க ஆவிக்குரிய அடையாளத்தின் மீது உங்களுக்கு சந்தேகத்தை அவன் கொடுக்கிறான். அங்கு ஏவாளுக்கு எப்படி சோதனையை கொடுத்தானோ, இயேசு கிறிஸ்துவுக்கு எப்படி அவன் சோதனையை கொடுத்தானோ அதே சோதனை தான் இன்றைக்கு உங்களுக்கும் எனக்கும். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். கொலோசியர் 1:21. முன்னே அந்நியராயும் துர்க்கிரியைகளினால் மனதிலே சத்துருக்களாயும் இருந்த உங்களையும் பரிசுத்தராகவும் குற்றமற்றவர்களாகவும் கண்டிக்கப்படாதவர்களாகவும் தமக்கு முன் நிறுத்தும்படியாக அவருடைய மாம்ச சரீரத்தில் அடைந்த மரணத்தினாலே இப்பொழுது ஒப்புரவாக்கினார். இயேசு கிறிஸ்து நோயை சுமந்து கொண்டார் சரி, அவர் பாவத்தை சுமந்து கொண்டார் சரி, அவர் விடுதலை கொடுத்திருக்கிறார் சரி. உனக்கு அதை பெற்றுக்கொள்ள தகுதி இருக்கிறதா? நீ பரிசுத்தமாயிருக்கிறியா? நீ பாவியாக அல்லவா இருக்கிறாய்? அப்படி உங்க சிந்தனைகள்ல எண்ணம் வருதா இல்லையா? யாருமே வராதுன்னு சொல்ல முடியாது. எல்லாருக்கும், ஒவ்வொருவருக்கும் அந்த எண்ணம் என்ன செய்யும்? வரும். இந்த எண்ணம் சாத்தானிடமிருந்து வருகிறது. ஏனென்றால் இந்த வசனம் என்ன சொல்லுது பாருங்க, முன்னே அந்நியராயும். நம்மலாம் எப்படி இருந்தோம் நம்ம பார்த்தோம், எபேசியர்ல பார்த்தோம். நம்மலாம் எப்படி இருந்தோம்? தேவனுக்கு அந்நியர்களாக என்ன செஞ்சுக்கிட்டு இருந்தோம்? இருந்து கொண்டிருந்தோம். முன்னே அந்நியராகவும் துர்க்கிரியைகளினால் மனதிலே சத்ருவா இருந்தோமா. அதாவது செயல்களை இது குறிக்கல. எங்க சத்ருவா இருந்தோமா? மனதிலே. ஏன்னா அந்த பாவ இயல்பை நாம என்ன செஞ்சிருந்தோம்? பெற்றுக்கொண்டிருந்தோம். சாத்தானுடைய இயல்பை நாம் பெற்றிருந்தோம். மனதிலே தேவனுக்கு சத்துருக்களாயிருந்த நம்மை அங்க என்ன செஞ்சிருக்கிறார் பாருங்க, பரிசுத்தராகவும்.
நம்ம பார்த்தோம் இல்லையா, 2 கொரிந்தியர் 5:17, ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அவன் புது சிருஷ்டியாய் இருக்கிறான். அந்த புது சிருஷ்டியின் இயல்பு பரிசுத்தத்தின் இயல்பு. எப்படி இருக்கிறோமா? பரிசுத்தராகவும் குற்றமற்றவர்களாகவும் கண்டிக்கப்படாதவர்களாகவும் தமக்கு முன் நிறுத்தும்படியாக அவருடைய மாம்ச சரீரத்தில் அடைந்த மரணத்தினாலே இப்பொழுது என்ன செஞ்சிருக்கிறாரா? ஒப்புரவாக்குவேன் அப்படி சொல்றாரா? ஒப்புரவாக்கினார் அப்படின்னா அதை அவர் செய்து முடித்து விட்டார். பாவியாய் இருந்த நம்மை பரிசுத்தராக மாற்றி விட்டார். அடுத்து என்ன சொல்லப்பட்டிருக்கு பாருங்க, குற்றமற்றவர்களாகவும். அப்போ நாம எல்லாரும் எப்படி நின்று கொண்டிருந்தோம்? குற்றவாளிகளாக நின்று கொண்டிருந்த நம்மை இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் குற்றமற்றவர்களாக அதை என்ன செஞ்சிருச்சா? மாற்றிவிட்டது. கண்டிக்கப்படாதவர்களாகவும், நம்ம கண்டிக்கப்பட வேண்டிய இடத்துல நின்று கொண்டிருந்தோம். குற்றவாளி, பாவி. என்ன தண்டனை அதுக்குன்னா? மரணம் தான் தண்டனை. ஆனா அவருடைய ரத்தம் நம்மை கழுவி அதை பரிசுத்தமாக்கி நம்மை கண்டிக்கப்படாத ஒரு இடத்துக்கு அதை நம்மளை என்ன செஞ்சிருக்கு? கொண்டு வந்திருக்கிறது. இதுதான் நம்முடைய ஆவிக்குரிய அடையாளம். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். பரிசுத்த ஆவியானவர் தாமே தேவ வார்த்தையோடு கூட உங்கள் யாவரோடும் இடைப்பட்டார் என்பதை விசுவாசிக்கிறேன். தேவ வார்த்தையில் சொல்லப்பட்ட சத்தியத்தின்படி சிந்திக்க, செயல்பட இன்று நாம் தீர்மானம் எடுப்போம். தேவனுடைய கிருபையும் சமாதானமும் உங்கள் அனைவரோடும் கூட என்றைக்கும் இருப்பதாக. ஆமேன்.